ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 29/3/2019 வெள்ளிக்கிழமை விளம்பி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள். திதி தேய்பிரை, நவமி நள்ளிரவு மணி 12:50 வரை, பின்னர் தசமி. நட்சத்திரம் பூராடம் பகல் மணி 12:41 வரை, பின்னர் உத்திராடம். யோகம் பரிகம் மாலை 5:16 வரை. கரணம் தைதுளை பகல் 11:39 மணி வரை, பின்னர் கரஜை. ராகு காலம் காலை மணி 10:42 முதல் 12:14 வரை. யமகண்டம் மாலை 3:17 முதல் 4:49 வரை. குளிகை காலை 7:39 முதல் 9:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். தாராபுலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், பரணிபுரம் பூராடம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், திருவாதிரை சுவாதி சதயம், பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மிதுனம், கடகம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் ஆகியவை ஆகும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத மேஷராசி அன்பர்களே, வசதி சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேற முயல்வீர்கள். நண்பர்கள் புடைசூழ இருப்பீர்கள். தெய்வீக காரியங்கள் ஈடேறும். எளிதில் வெற்றி கிடைக்கும். சுகம், சந்தோஷம், உல்லாசமான சுற்றுலா பயணங்கள் ஆகியவை ஏற்படும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும். தெய்வ பக்தியால் மன நிம்மதி ஏற்படும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். திருவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதுக்கினிய நல்ல மனைவி அமைவாள். மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி கூடும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கவரும் எண்கள் 4 மற்றும் 8. சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிந்து தூரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். வாழ்க்கையில் தன் துணையை தேர்ந்தெடுக்க நீண்ட நெடுங்காலம் எடுத்துக்கொள்ளும் ரிஷபராசி அன்பர்களே, வேடிக்கையாக பேசும் குணத்தால் நண்பர்களை கவர்வீர்கள். நண்பர்கள் உங்கள் வெற்றி பாதைக்கு படிக்கட்டாய் அமைவர். உங்களுக்கு சமமான அந்தஸ்துள்ள பெண்ணை தேர்ந்தெடுப்பீர்கள். இதிலும் நியாயமாக நடக்க வேண்டிய நாள். கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம். மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் பகை ஏற்படும். அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். அரசிடம் இருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படும். வழக்குகளில் வெற்றி கேள்விக்குறியாகும். மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. கவரும் எண்கள் 7 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6. அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளாடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். நட்புக்காகவே பாடுபடக்கூடிய எண்ணம் உடைய மிதுனராசி அன்பர்களே, சமயோஜித புத்தி அதிகரிக்கும். பிறர் உதவிகளை நாடாமல் எதிலும் சுயமாக இறங்கி வேலை செய்வீர்கள். இதனால் வேலைக்கான அதிக சந்தர்ப்பங்கள் நாடி வரும். இன்பச் சுற்றுலா, குறுகிய தூர பயணங்கள், நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். அவருக்கு என்னையா பெரிய ஆள் என பெயர் பெறுவீர்கள். காதல் வலையில் விழ நேரலாம். மனைவி மூலமாக நன்மைகள் ஏற்படும். புதிய சொத்துக்கள் அமையும். கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் ஏற்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3. கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1 மற்றும் 2. அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை பட்டாடை அணிதல், மரகதம் அணிதல், சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிர் தானம் செய்வது
தோஷ நிவர்த்தியாகும். பிறருக்கு உதவக்கூடிய மனமுடைய கடகராசி அன்பர்களே, பணம் இருக்கும்போது செல்வந்தராக காட்சியளிக்கும் நீங்கள் இல்லாத போது இல்லாதவராய் காட்சியளித்து சமாளிப்பீர்கள். ஒத்துப்போகும் தன்மையும் கட்டுப்பாடும் இருக்க தொழிலில் வெற்றிகளை குவிப்பீர்கள். எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தனவரவு உண்டு. புதிய பரிசு பொருட்கள் கிடைத்து வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரை பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பரை சந்தித்து மகிழ்வார்கள். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3, 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணியவும். வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் செலுத்தக்கூடிய சிம்மராசி அன்பர்களே, ஓய்வு நேரத்தில் வேலை வந்தால் வெறுப்படைவீர்கள். பொழுதுபோக்குகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கௌரவக்குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்வது சிறப்பு. ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. துன்பம் வந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். சகோதரர்களால் அதிக உதவி இருக்காது. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைப்பது அரிது. சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். சிவப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். இரக்கமுள்ள தர்மவானும் ஆச்சாரசீலருமான கன்னிராசி அன்பர்களே, வேடிக்கையாக பேசி மனதில் உள்ளதை வெளிப்படுத்தும் வாடிக்கை உடையவர்கள் நீங்கள். கேள்விப்படுவதை நம்பாமல் எதையும் தீர விசாரித்து முடிவுக்கு வருவது நல்லது. அயோக்கியர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக்க ஏதுவாகும். அன்னையின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. எவரிடமும் எச்சரிக்கையாக இருக்கும். தான் உண்டு தன் வேலை உண்டு என இருக்க வேண்டிய நாள். சந்தேகப்படும் குணம் ஏற்படும். சந்தோஷமற்ற வாழ்க்கையும் அமையும். மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள். முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றிலொன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். கடமை உணர்வுடைய துளாராசி அன்பர்களே, வசதிகள் கூடும். சான்றோரால் புகழப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவுவீர்கள். புகழ், செல்வச் செழிப்பு, உயர் பதவி ஆகியவை உண்டாகும். நற்செயல்கள் நடக்கும். நல்ல மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை அதிகரிக்கும். மனத்தெம்பும் மனமகிழ்ச்சியும் ஏற்படும். பணவரவு உண்டு. தெய்வீக செயல்பாடுகளால் மனதில் பக்தி பரவசம் ஏற்படும். மாணவர்களுக்கு மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7,
சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். உங்கள் மீது பிற குற்றம் குறைகளை சொல்வதை விரும்பாத விருச்சிக ராசி அன்பர்களே, பொருட்கள் வரவு, புகழ், மரியாதை, சொத்து சேர்க்கை, அதிகாரிகளின் ஆதரவு ஆகியவை ஏற்படும். சிலருக்கு சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். வாகனங்களில் செல்கையில் வேகத்தை குறைத்து வேகமாக நடக்கவும். தன்னம்பிக்கை கூடும் நாள். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்தாரிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்த தனவரவுகள் இருக்காது. வீட்டில் நிம்மதி குறையும். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடி அணைந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணியவும் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி தரும். தாய் தந்தையரை காக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, சட்டம் நீதித்துறையில் அதிக ஆர்வம் இருக்கும். உங்கள் செயல் வேகம் காரணமாக சம்பாத்திய நிலை உயரும். வேலையில் பரபரப்பின்றி அமைதியான செயல்பாடே முக்கியம். பதட்டம் மன அழுத்தத்தை தரும் அல்லவா? மனைவி மீது அதிக பாசம் வைப்பீர்கள். கடினமான செயல்களை கூட எளிதாக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். பெரியோர்பால் நேசம் பெருகும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். வியாபாரிகளுக்கு இன்றைய பேச்சே மூலதனமாகும். அரசால் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணியவும் அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். சாதனையாளரும் பல வகை சிந்தனையாளருமான மகர ராசி அன்பர்களே, தம்பதிகளின் நல்லுறவு சிறக்கும். நிறைய வருமானம் வந்தாலும் பெண்களால் விரய செலவுகள் அதிகரிக்கும். புதிய பொருட்களை தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். உறவுகள் செயலால் வெறுப்பு ஏற்படும். கோபத்தால் வம்புகளை விலைக்கு வாங்காதிருப்பது நல்லது. மனம் போகிற போக்கில் அலைய நேரும். திறமையுடன் செயல்பட்டாலும் இகழ்ச்சியே மிஞ்சும். வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபங்கள் குறையும். மத தர்ம காரிய ஈடுபாடு மன அமைதி தரும். சிலருக்கு பொதுவான வசதிகள், கல்வி ஆகியவை சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள், கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எழ்தானம் செய்வது ஏற்றம் தரும். இரக்க குணமுள்ள அதிபுத்திசாலியான கும்பராசி அன்பர்களே, பேசுவதற்கு முன் யோசித்து பேசுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு உடலின்
சக்தியை இழந்து விடாதீர்கள். ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு சுவாச பயிற்சி செய்யுங்கள். ஓய்வாக இருக்கையில் நல்ல புத்தகங்களை படியுங்கள். கல்வியில் வெற்றி கிடைக்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். மனைவி மக்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படும். பயணங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். ஆசைகள் நிறைவேறுவதால் மனசந்தோஷம் பெருகும். மிக சாதகமான சூழ்நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கு தொழிலில் வெற்றி கிட்டும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும், கருப்பு பசு அல்லது எழுதானம் செய்வது ஏற்றம் தரும். ஞானி, பெரியோர், அந்தணர் இவர்கள்பால் விசுவாசம் உள்ள மீனராசி அன்பர்களே, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காரணமாக அனைத்து காரியங்களும் அனுகூலமான நிலை உருவாகும். அதன் காரணமாக எல்லா வகையிலும் வெற்றி, முன்னேற்றம் ஏற்படும். திட்டங்கள் தீட்டவும் பயணங்கள் செய்யவும் அனுகூலமான காலம். பிறருக்கு கட்டளையிடும்படியான அதிகாரமுள்ள பதவிகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கை என புதிய உற்சாகங்கள் பிறக்கும். அதிகாரிகள் தொழில் விரிவாக்கத்துக்கு துணை புரிவர். அரசு ஆதரவும் அதிகாரிகளால் அனுகூலமும் உண்டு. புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும். மாணவர்களின் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராக கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.